இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக நானும் கிளம்பிட்டேங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் போயிட்டு. முன்னாடிலாம் அடிக்கடி வந்து போவேன். இப்போ தான் போகிறதுக்கு டைமே இல்லை. எங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் விளக்கு சாம்பிராணி இதெல்லாம் செய்யறதுக்கே டைம் சரியாக போயிடுது. அப்புறம் எங்கே போகிறதுக்கு லீவு நாளில் போகலான்னு பார்த்தா அப்போ வந்து ஏதாவது சமைக்கிறது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இப்படியே வந்து போயிட்டே இருக்குது. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பிட்டேன். பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டவே இல்லை. போட அப்புறமா கூட்டிக்கலாம் அப்படின்ட்டு அவர் கூட வந்து கிளம்பியாச்சு. போகும்போது 20 ரூபாய்க்கு வடபோண்டா வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லை. அரிசியாவது வறுத்து எடுத்துட்டு போலாங்க அப்படின்னா இல்லை வேணாம் டைம் ஆயிரும் வா போகலாம் அப்படின்னாரு. ஏன்னா ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அதுங்க வாயை பார்த்துட்டு இருக்கிறதா அதுங்க வாயை பார்த்துட்டு இருந்தா பாவம் அதுங்களுக்கு வயிறு வலிக்கும்ல. அதனால என்னத்துக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பக்கம் சாப்பிடுங்க நாங்கள் இந்த பக்கம் சாப்பிட்றோன்ட்டு நான் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட வந்து வடபோண்டாலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாலாம் போட்டு வச்சிருந்தேன்ல அதெல்லாம் வந்து ஜாடியில் இருந்தது எல்லாத்தையும் கண்ணாடி பாட்டில் மாற்றி வச்சாச்சு. சூப்பராக இருக்குங்க ஊறுகாய். அப்புறம் வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் தாங்க செஞ்சிருந்தேன். அதனால தான் இன்னைக்கு சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மிளகு சாதம் வடித்து வச்சு அது ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து செஞ்சிடலாம். மிளகு சாதம் எப்படி செய்கிற அப்படி வீடியோ வந்து கீழே லிங்க்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரசாரமாலாம் இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வறுத்து நம்ம பொடி பண்ணி அரைக்கும் போது அந்த மிளகோட காரம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. குழந்தைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அது நெய் போட்டு அப்படியே சுட சுட சாப்பிடும்போது அந்த நெய் வாசம் அந்த மிளகு வாசம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஸ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. அதுக்கப்புறம் தயிர் உருளைக்கிழங்கு வறுவல் எங்களுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அப்புறம் ஒரு மாங்காய் இருந்துச்சு. சரி வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து பழுக்கிற ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு. இந்த டைமில் வந்து மாங்காய் தேங்காய் துவையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்காய் சம்மந்தின்னு சொல்லுவாங்கல்லங்க அதுதாங்க வந்து செஞ்சுருந்தேன். சூப்பராக இருக்கும். அப்படியே சுட சுட சாதத்தில் அப்படியே தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடுங்க.